the table's legs have been elaborately curved, no error அப்படின்னு அது வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ டேபிள்ஸ் லெக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேர்ல இருக்க கால்கள் இது வந்து பிளாஸ்டிக். நம்ம வீட்ல எல்லாம் மேபி உடன் சேர்ஸ் இருக்கும், அதெல்லாம் கர்வ்னா செதுக்கி பயங்கரமா அழகா செதுக்கி இருக்காங்க, எலாபரேட்லி நுணுக்கமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இடத்துல நிறைய பேர் நினைக்கலாம் டேபிளோட காலு பொசிஷன் கரெக்டா வந்துருச்சு, லெக்ஸ் ப்ளூரலா இருக்கு, ஸோ இதனால ஹேவ்னு அதுவுமே கரெக்டா வந்துருச்சு. ஸோ ஹேவுக்கு பக்கத்துல நமக்கு V3 தான் வரணும், இதுவுமே கரெக்ட். அடுத்த வேர்புக்கு பக்கத்துல அட்வர்பு எல்வைல முடிஞ்சு கரெக்டா இருக்கு. கர்வ்டு நமக்கு அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வேர்பா தான் ஆட்டும், ஹேவ் பீன் கர்வ்டு. சரிங்களா? ஸோ பாசிவ் வாய்ஸ்ல இருக்கனால அப்படி இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு, நோ எரர் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளோட கான்செப்ட் இன்னைக்கு சொல்ல வந்தது பொசிஷன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா லிவிங் பீயிங்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப நீங்க சந்தோஷ் இப்ப எனக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப சந்தோஷ் அது என்னோட கார், அப்ப சந்தோஷ் கார் அப்படின்ட்டு நம்ம பொசிஷன் யாருக்கு சொல்லுவோம்? இப்ப இது வந்து நான் லிவிங் பீங். சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு கார், அது நான் லிவிங் பீங். ஸோ நீங்க எதை பொசிஷன் பண்றீங்களோ அது இல்ல, உரிமை கொண்டாடுறவங்க உயிரோட இருக்கணும். சரிங்களா? உயிரோட இருக்கணும் மீன்ஸ் லிவிங் பீங்கா இருக்கணும். ஸோ சந்தோஷன்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப டேபிள்ஸ் லெக்ங்கிறது தப்பு. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லெக்ஸ் ஆஃப் டேபிள் அப்படின்னு வேணா வந்திருக்கலாம். சரிங்களா? பொசிஷன்ல உங்களுக்கு இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுறதுல நான் லிவிங் பீங்க்கு வராது. ஸோ அப்படிதானா கிடையாது. எக்ஸெப்ஷன் கேசஸ் சில இது இருக்கு. என்னன்னு பாருங்களேன், சில இடத்துல இந்த டைம் இல்ல வெயிட்டை மென்ஷன் பண்றது, பிளேஸ், இந்த சில இந்த ஹெவன்லி ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சூரியன் சந்திரன் இந்த எர்த் சன் மூன் எல்லாமே ஹெவன்லி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோட கிராவிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எர்த் நான் லிவிங் தான், அப்புறம் எப்படி பொசிஷன் வந்துச்சுன்னு சில பேர் கேட்கலாம். ஸோ அதுதான் இந்த எக்ஸெப்ஷன் கேஸ்ல இந்த 4 கேஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு இதை பெர்சானிபிகேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுத்து, இப்போ பூமி தாய் அப்படின்னு நம்ம அவங்களை தாய் மாதிரி மதிச்சு சொல்றோம். ஸோ உயிர் நான் லிவிங்கா இருந்தாலும் அதை லிவிங்கா கன்சிடர் பண்ணி சொல்றோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி இடத்துல நீங்க சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம், இப்ப தமிழ்நாட்டோட சிஎம் இது ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கங்க. ஸோ தமிழ்நாடோட சிஎம்னு சொல்றப்போ ஒரு பொசிஷன் தான், ஆனா இது பிளேஸ குறிக்குது, அதனால இப்படி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேஸும் இருக்கு உங்களுக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது நீங்க இந்த கான்செப்ட்லாம் ரேரா தான் உங்களுக்கு வரும். ஜென்ரலா உங்களை சுத்தி இருக்க ஒரு நான் லிவிங் திங்ஸ் அதோட பொசிஷன் சொல்றப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஆஃப் போட்டு வேணா சொல்லலாம், மற்றபடி சொல்லக்கூடாது. சரிங்களா?